வணக்கம். நாம எங்கிருந்து வந்தோம்? இந்த பிரபஞ்சத்துல முதல் உயிர் எப்படி உருவாச்சு? நாம தனியா தான் இருக்கோமா? இந்த மாதிரி கேள்விகள் எப்பவாச்சும் உங்க மனசுல ஓடி இருக்கா? ஏன்னா, இந்த கேள்விகள் தான் மனுஷன ஆயிரக்கணக்கான வருஷமா யோசிக்க வச்சிருக்கு. இன்னைக்கு உங்க அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு அத்தியாயத்த வச்சு நம்மளோட இந்த பிரபஞ்ச தேடலுக்கு விடை கண்டுபிடிக்க போறோம். இது வெறும் பாடத்த படிக்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு பிரம்மாண்டமான டிடெக்டிவ் கதை மாதிரி. பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தோட தடயங்களை நாம தேடி போக போறோம். பெருவெடிப்புல ஆரம்பிச்சு முதல் உயிர் உருவான மர்மம், அதுக்கான சாட்சிகள், கடைசியா விண்வெளியில நம்மள மாதிரி வேற யாரோ இருக்காங்களான்னு தேடுறது வரைக்கும் வாங்க இந்த ஆழமான ஆய்வை ஆரம்பிக்கலாம். சரி, கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குமே. இந்த பிரபஞ்சமே எப்படி உருவாச்சு? உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி எல்லாமே பெருவெடிப்பு கோட்பாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில அடங்கி இருந்தது. அப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு. அதுல இருந்து தான் நட்சத்திரங்கள், கேலக்சிகள், தூசி மேகங்கள்னு எல்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா சுமார் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி உருவாகி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஓகே, பூமி ரெடி. அது உருவான ஒரு 500 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் உயிரினங்கள் வந்ததா உங்க சோர்ஸ் சொல்லுது. ஆனா அந்த முதல் உயிர், அந்த ஃபர்ஸ்ட் லைஃப், அது எப்படி வந்திருக்கும்? இங்க தான் நிறைய சுவாரஸ்யமான தியரிஸ் வருது இல்லையா? ஆமா, இங்க தான் அசல் கதை முதலாவது. ஆரம்பத்துல மனுஷங்களுக்கு அறிவியல் ரீதியா யோசிக்க தெரியாதப்போ சிறப்பு தோற்ற கோட்பாடு இருந்தது. அதாவது ஒரு தெய்வீக சக்தி தான் எல்லா உயிர்களையும் படைச்சது, அதுவும் இப்ப இருக்கிற மாதிரியே படைச்சது, அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நம்புனாங்க. வருது, ஈர மண்ணுல இருந்து தவளை வருதுன்னு. கரெக்ட். அதத்தான் உயிரிலே பிறப்பு அல்லது தானா உருவாகிறதுன்னு ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்னு சொன்னாங்க. அழுகி போன பொருள்கள்ல இருந்து பூச்சிகள் தானா உருவாகுதுன்னு ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதானே தெரியும். ஆனா அது உண்மையா? இங்கதான் லூயி பாஸ்டர்ங்கிற ஹீரோ உள்ள வர்றார். நீங்க சொல்றத பார்த்தா இந்த சேத்துல இருந்து மீன் கதையெல்லாம் சுத்த பொய்ன்னு நிரூபிச்சவர் அவர்தானே? அவரேதான். லூயி பாஸ்டர் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பரிசோதனை செஞ்சார். ஒரு குடுவையில கிருமி நீக்கம் செஞ்ச ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டு அதுல காத்து மட்டும் உள்ள போக முடியும், ஆனா தூசி பாக்டீரியா எதுவும் போக முடியாத மாதிரி ஒரு வளைஞ்ச குழாயை வச்சார். என்னாச்சு தெரியுமா? அந்த திரவத்துல எந்த உயிரும் உருவாகல. ஆனா எப்போ அந்த வளைஞ்ச குழாயை உடைச்சாரோ காத்துல இருந்த நுண்ணுயிரிகள் உள்ள போய் திரவம் கெட்டு போச்சு. அட, அப்போ ஏற்கனவே இருக்கிற உயிர்ல இருந்து தான் புது உயிர் வர முடியும். காத்துல மிதந்து வர அந்த நுண்ணுயிரிகள் தான் காரணம். இதுதான் உயிர்ப்பிறப்பு கோட்பாடு, அதாவது பயோஜெனசிஸ். செம. ஆனா அப்ப அந்த முதல் உயிர் எப்படி வந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி உயிர் இல்லையே. சரியான கேள்வி. இங்க தான் ரெண்டு முக்கியமான தியரிஸ் வருது. ஒன்னு கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு பான்ஸ்பெர்மியா. பான்ஸ்பெர்மியா? வேற்று கிரக தோற்றம். பேர்லயே இருக்கு. ஏலியன் சம்பந்தப்பட்டதா? ஏலியன்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா உயிரோட அடிப்படை மூலக்கூறுகள், அதாவது ஸ்போர்கள், விண்கற்கள் மூலமா விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்திருக்கலாம்னு இந்த தியரி சொல்லுது. இது சுன்னைக்கு விந்தகா இருந்தாலும் நாம விண்கற்கள்ல உயிரோட அடிப்படையான கரிம மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பூமியிலேயே கடுமையான கதிர்வீச்சு, வெற்றிடம் எல்லாத்தையும் தாங்கி வாழ்ற எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு சில பாக்டீரியாக்கள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உயிர் விண்வெளி பயணத்தை தாக்குப்பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது இல்லையா? வாவ். ஆனா இது பூமிக்கு உயிர் எப்படி வந்ததுன்னு சொல்லுதே தவிர பிரபஞ்சத்துல முதல் உயிர் எப்படி வந்ததுன்னு சொல்லலையே. அது இன்னும் பெரிய கேள்வி. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மத்தியில பரவலா ஏத்துக்கிட்ட தியரி உயிர்களின் வேதி பரிணாமம், கெமிக்கல் எவல்யூஷன். ஓபாரின் ஹால்டேன்னு 2 விஞ்ஞானிகள் இதை முன்மொழிந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட சூழலே வேற மாதிரி இருந்துச்சு. எரிமலைகள், அதிகப்படியான புறவுதா கதிர்கள், மின்னல்னு ஒரு மாதிரி கொந்தளிப்பான சூழல். அப்போ இருந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரியான உயிரற்ற ரசாயன பொருள்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பல மில்லியன் வருஷ தொடர் வேதிவினைகள் மூலமா முதல் உயிர் உருவாகி இருக்கலாம்னு சொன்னாங்க. இது தானா நடக்கல. ரொம்ப மெதுவான, சிக்கலான ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா நடந்திருக்கு. உயிரற்ற பொருட்கள்ல இருந்து முதல் உயிர் உருவாகி இருக்கலாம். இதுதான் இப்போதைய சிறந்த அறிவியல் விளக்கம். சரி, அந்த முதல் உயிர் ஒரு சின்ன செல் உருவாச்சுன்னு வச்சுப்போம். அதிலிருந்து எப்படி திமிங்கலம், டைனோசர், மனுஷன்னு இவ்ளோ உயிரினங்கள் வந்துச்சு?
இந்த பிரம்மாண்டமான கதைக்கு சாட்சி இருக்கா? சாட்சி இல்லாமலா? நம்ம உடம்புலயே இருக்கு, நமக்கு வெளியும் இருக்கு. உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி முதல் சான்று புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல், அதாவது உயிரினங்களோட உடலமைப்பை ஒப்பிட்டு பார்க்கறது. இதுல அமைப்பு ஒத்த உறுப்புகள்னு ஒன்னு வருமே, ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ், அது என்ன? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கார் கம்பெனி ஒரே சேசி, அதாவது ஒரே அடித்தளத்தை வச்சு ஒரு செடான் கார், ஒரு எஸ்யூவி, ஒரு மினி வேன் என பல மாடல்களை உருவாக்குறாங்க. வெளிய பார்க்க மூணும் வேற வேற மாதிரி இருக்கும், வேற வேற வேலை செய்யும். ஆனா உள்ள இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு ஒண்ணுதான். பிரமாதமான உதாரணம். அதே மாதிரிதான் மனுஷனோட கை, பூனையோட முன்னங்கால், திமிங்கலத்தோட துடுப்பு, வௌவாலோட இறக்க. இது நாலும் 4 விதமான வேலை செய்யுது. பிடிக்க, நடக்க, நீந்த, பறக்க. ஆனா நீங்க அதோட எலும்பு கூட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எலும்புகள் ஒரே வரிசையில அமைஞ்சிருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, நாம எல்லாருமே பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொதுவான மூதாதையரிடமிருந்து பிரிஞ்சு வந்தவங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ப்ளூ பிரிண்ட் தான். ஒரு நிமிஷம். அப்போ என்னோட கைக்கும் வௌவாலோட இறக்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா வௌவாலோட இறக்கைக்கும் பட்டாம்பூச்சியோட இறக்கைக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுமே பறக்கதானே உதவுது. அப்போ அது ரெண்டும் இதே மாதிரி சொந்தக்காரங்களா? ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் 2வது வகை வருது. அதுக்கு பேரு செயல் ஒத்த உறுப்புகள், அனலாகஸ் ஆர்கன்ஸ். வௌவால், பறவை, பட்டாம்பூச்சி, இது 3ஓட இறக்கையும் பறக்க உதவுது. ஆனா அதோட அமைப்பும் முற்றிலும் வேற. வௌவாலோட இறக்க நம்ம கை விரல்களுக்கு நடுவுல தோல் வளர்ந்த மாதிரி இருக்கும். பறவையோட இறக்க எலும்புகளும் இறகுகளும் கொண்டது. பட்டாம்பூச்சியோட இறக்க ஒரு மெல்லிய சவ்வினால் ஆனது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3 உயிரினங்களும் சம்பந்தம் இல்லாதவ, ஆனா ஒரே மாதிரியான சூழல்ல ஒரே தேவைய, அதாவது பறப்பதை பூர்த்தி செய்ய தனித்தனியா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுது. நம்ம உடம்புல இதுக்கு சாட்சி இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்கு. அத எச்ச உறுப்புகள்னு, வெஸ்டிஜல் ஆர்கன்ஸ்னு சொல்றோம். உங்க உடம்புல குடல்வால், அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு இப்போ எந்த வேலையும் இல்ல. சில சமயம் தொல்லை தான் கொடுக்கும். ஆனா நம்மளோட தாவரங்களை மட்டும் சாப்பிட்ட மூதாதையர்களுக்கு செடி கொலைகளை ஜீரணம் பண்ண அது தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ அது ஒரு பழைய சாஃப்ட்வேரோட மிச்ச மாதிரி நம்ம உடம்புல தங்கிருச்சு. அதே மாதிரி நம்ம முதுகுத்தண்டோட கடைசியில் இருக்கிற வால் முள்ளெலும்பு. நமக்கு வால் இல்ல, ஆனா நம்ம மூதாதையர்களுக்கு இருந்த வாளோட மிச்சம்தான் அது. இது எல்லாமே நாம யாரு, எங்கிருந்து வந்தோம்னு சொல்ற உயிருள்ள சான்றுகள். இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது எல்லாம் தாண்டி பரிணாமத்தோட மிகப்பெரிய சாட்சி புதைப்படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ் தானே? அப்சல்யூட்லி. இதுதான் கால யந்திரத்துல ஏறி கடந்த காலத்தை பார்க்குற மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமானது உங்க புத்தகத்திலே இருக்கிற ஆர்க்கியாப்டெரிக்ஸ் என்ற புதைப்படிவம். அது ஒரு பறவை தானே? ஆமா, ஆனா ஒரு விசித்திரமான பறவை. அது ஜுராசிக் காலத்துல வாழ்ந்தது. அதுக்கு பறவைகளைப் போல இறக்கைகளும் இறகுகளும் இருந்துச்சு. அதே சமயம் ஊர்வனங்களான பள்ளி, டைனோசர் மாதிரி பற்கள் கொண்ட அழகு, நீளமான வால், நகங்களை உடைய விரல்களும் இருந்துச்சு. என்னது, பறவைக்கு பல்லா? ஒரு கற்பனை படத்துல வர்ற மிருகம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். இது ஊர்வனங்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவுல ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. அதாவது பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தான் பரிணாமம் அடைஞ்சதுங்கிறதுக்கு இது ஒரு இன்கார முடியாத ஆதாரம். இது ஒரு ஸ்மோக்கிங் கன் மாதிரி பரிணாமம் நடந்ததற்கான நேரடி சாட்சி. சரி, சாட்சிகளெல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா இந்த மாற்றம் எப்படி நடக்குது? இந்த பரிணாம வளர்ச்சிக்கான ரூல் புக்கை எழுதினவங்க யாரு? லாமார்க், டார்வின்னு 2 முக்கியமான பெயர்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த மர்மத்தை விடுவிக்க முயற்சி செஞ்ச முதல் முக்கியமான ஆள் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். அவரோட தியரி ரொம்ப நேரடியானது. அவர் 2 விஷயங்களை சொன்னார். ஒன்னு, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை. அதாவது ஒரு உறுப்பு நீங்க அதிகமா பயன்படுத்தினா அது வளரும், பயன்படுத்தலைன்னா அது தேஞ்சு போயிடும். இது சரிதானே? ஜிம்முக்கு போனா மசில்ஸ் பெருசாகுது. ஆமா, ஆனா அவரோட 2வது பாயிண்ட் தான் பிரச்சனை. பெறப்பட்ட பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும்னு சொன்னார். இதுக்கு அவர் சொன்ன உதாரணம் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து. ஆரம்பத்துல குட்டையான கழுத்துடைய ஒட்டகச்சிவிங்கிகள் உயரமான மரத்துல இருக்கிற இலைகளை சாப்பிட தன்னோட கழுத்தை நீட்டி நீட்டி முயற்சி செஞ்சதால அதோட கழுத்து நீளமாச்சு. அந்த நீளமான கழுத்து அதோட குட்டிகளுக்கும் போச்சுன்னு சொன்னார். ஒரு நிமிஷம். அப்போ லாமார்க் சொல்றபடி நான் என் வாழ்க்கை முழுக்க ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்துனா என் குழந்தை பிறக்கும்போதே மசில்ஸோட பிறக்குமா? அது கொஞ்சம் இடிக்குதே. அங்குதான் நீங்க விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. லமார்க்கோட தியரி தப்பு நிரூபிக்கப்பட்டது. ஆனா பரிணாமம் எப்படி நடக்குதுன்னு முதல்ல ஒரு அறிவியல் ரீதியான விளக்கத்தை கொடுக்க முயற்சி செஞ்சதுக்காக அவர் முக்கியமானவர்.
அப்புறம் தான் உண்மையான ஹீரோ சார்ல்ஸ் டார்வின் வர்றார். டார்வின் அவரோட இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன் தியரி தான் இன்னைக்கும் பரிணாமத்தோட அடித்தளம் இல்லையா? அது என்ன சொல்லுது? டார்வின் HMS பீகிள்ங்கிற கப்பல்ல 5 வருஷம் உலகத்தை சுத்தி பயணம் செஞ்சார். அப்போ அவர் பார்த்த விலங்குகள், தாவரங்கள், புதைப்படிவங்கள் இதையெல்லாம் வச்சுதான் தன்னோட புகழ்பெற்ற சிற்றினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் புத்தகத்தை எழுதினார். அவரோட தியரியை நம்ம 4 சிம்பிளான படிகளா பிரிக்கலாம். ஓகே, சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். படி 1. படி 1 அதிக இனப்பெருக்கம். எல்லா உயிரினங்களும் தேவைக்கு அதிகமா குட்டிகளை போடும். ஒரு மீன் லட்சக்கணக்கில் முட்டை போடும். ஆனா எல்லாமே பெரிய மீனா ஆகிறதில்ல. சரி. படி 2. படி 2 வாழ்க்கைக்கான போராட்டம். ஏன்னா உணவு, தண்ணீர், இடம்னு எல்லாமே குறைவாதான் இருக்கு. அதனால இந்த லட்சக்கணக்கான குட்டிகளுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். லாஜிக்கலா இருக்கு. படி 3. படி 3 வேறுபாடுகள். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிங்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? உயரம், நிறம், பலம்னு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இயற்கையாவே வேறுபாடுகள் இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். அப்ப கடைசி படி, படி 4. படி 4 தக்குன பிழைத்தல். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ அந்த வாழ்க்கைக்கான போராட்டத்துல எந்த உயிரினத்துக்கு சாதகமான வேறுபாடு இருக்கோ அது ஜெயிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல வேட்டை நாய்கள் அதிகமா இருக்குன்னா வேகமா ஓடுற மான்கள் தப்பிச்சு குட்டி போடும், மெதுவா ஓடுற மான்கள் மாட்டிக்கிட்டு செத்துடும். பல தலைமுறைகளுக்கு இதுவே திரும்ப திரும்ப நடக்கும்போது என்ன ஆகும்? வேகமா ஓடுற மான்களோட எண்ணிக்கை அதிகமாகி காலப்போக்குல அந்த மான் இனமே வேகமா ஓடுற இனமா மாறிடும். எக்ஸாக்ட்லி. எந்த உயிரினம் பிழைக்கணும், எது அழியணும்னு அந்த சூழல், அதாவது இயற்கை தீர்மானிக்குது. இதுதான் இயற்கை தேர்வு. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பல மில்லியன் வருஷங்கள்ல சேரும்போது ஒரு புதிய உயிரினமே உருவாகும். இதுதான் டார்வினோட தியரியோட சாரம். பிரமாதம். இப்போ எல்லாமே ஒன்னு சேருது. நீங்க முன்னாடி சொன்னீங்க ஆர்க்கியாப்டெரிக்ஸ் ஜுராசிக் காலத்துல வாழ்ந்ததுன்னு. ஒரு கல்லாய் போன எலும்புக்கு எப்படி இவ்ளோ கரெக்டா வயசை கண்டுபிடிக்கிறாங்க? அதுல என்ன டேட் ஆஃப் பர்த் எழுதி வச்சிருக்கான்? ஹாஹா, நல்ல கேள்வி. இதுக்கு கதிரியக்க கார்பன் காலக்கணிப்பு முறை, ரேடியோ கார்பன் டேட்டிங் உதவுது. WF லிப்பின் ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சார். ரொம்ப சிம்பிளா சொன்னா, எல்லா உயிரினங்களோட உடம்புலையும் கார்பன் 14, அதாவது C14 ஒரு தனிமம் இருக்கும். நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதோட அளவு மாறாம இருக்கும். ஓகே. கடியாரம் மாதிரி. ஒரு புதைப்படிவத்தை எடுத்து அதுல மிச்சம் இருக்கிற C14 அளவை வச்சு அந்த உயிரினம் எப்போ இறந்துச்சுன்னு நம்மால ஓரளவு துல்லியமா கணக்கிட முடியும். அப்போ இது ஒரு உயிரினம் செத்ததும் ஸ்டார்ட் ஆகுற ஒரு கவுண்டவுன் டைமர் மாதிரி. ஆனா இந்த முறைக்கு ஒரு வரம்பு இருக்குமே. ரொம்ப பழைய புதைப்படிவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாதே. கரெக்ட். கார்பன் டேட்டிங் கிட்டத்தட்ட 50,000 வருஷங்கள் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கு மேல பழமையான புதைப்படிவங்களுக்கு அந்த பாறைகள்ல இருக்கிற பொட்டாசியம் ஆர்கான் மாதிரியான தர ரேடியோ ஆக்டிவ் தனிமங்களை வச்சு வயசு கண்டுபிடிப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே இதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுதே. ஆமா, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருவத்தரை கல்மர படிவ பூங்கா. அங்க கிட்டத்தட்ட 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மரங்களோட புதைப்படிவங்கள் இருக்கு. ஒரு காலத்துல மரமா இருந்தது, இன்னைக்கு கல்லா மாறி நிக்குது. அதோட நிறம், வடிவம், வருடாந்திர வளையங்கள்னு எல்லாமே அப்படியே பதிவாகி இருக்கு. நம்ம ஊர்லயே இப்படி ஒரு காலயந்திரம் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நிச்சயம் போய் பார்க்கணும். சரி, பரிணாமத்தோட கடந்த காலத்தை பார்த்துட்டோம். கடைசியா அதோட எதிர்காலத்தை பாப்போமா? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல இந்த சின்ன பூமியில மட்டும்தான் உயிர் இருக்கா? வான் உயிரியல், ஆஸ்ட்ரோபயாலஜி இத பத்தி என்ன சொல்லுது? வான் உயிரியல் தான் இந்த தேடலோட அடுத்த கட்டம். இங்க கோல்டிலாக் மண்டலம், கோல்டிலாக்ஸ் ஜோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கோல்டிலாக்ஸ் கதையில வர்ற மாதிரி கஞ்சி ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப குளிராவும் இல்லாம கரெக்டான பதத்துல இருக்கணும். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தண்ணீர் திரவ நிலையில இருக்கிற மாதிரி சரியான தூரத்துல இருக்கணும். ரொம்ப பக்கத்துல இருந்தா பானி ஆவியாய் போயிடும், ரொம்ப தூரத்துல இருந்தா பனிக்கட்டியா மாறிடும். நம்ம சூரிய குடும்பத்துல பூமி மட்டும்தான் அந்த சரியான இடத்துல இருக்கு. ஆமா, ஆனா நம்ம கேலக்சில மட்டுமே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல கோடிக்கணக்கான கோள்கள் இந்த கோல்டிலாக் மண்டலத்துல இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. குறிப்பா செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல ஆறுகள், ஏரிகள் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கு. அங்க உயிர்கள் வாழ்ந்திருக்கலாமான்னு நாசா தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்க ஒரு சின்ன பாக்டீரியாவோட புதைப்படிவத்தை கண்டுபிடிச்சா கூட அது மனுஷ குலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா இருக்கும். நாம தனியா இல்லைன்னு தெரிஞ்சிரும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான ஆய்வோட சுருக்கம் இதுதான். உயிரற்ற வேதிப்பொருள்களிலிருந்து முதல் உயிர் தோன்றி
டார்வின் சொன்ன இயற்கை தேர்வுங்கிற சக்தி மூலமா கோடிக்கணக்கான வருஷங்களா மெல்ல மெல்ல மாறி இன்னைக்கு நாம பாக்குற இந்த கோடிக்கணக்கான உயிரினங்களா பரிணமிச்சிருக்கு. ஆமா, அந்த நீண்ட பயணத்தோட கதை புதைப்படிவங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அதோட சான்றுகள் மத்த உயிரினங்களோட உடல் அமைப்புல இருக்கு. ஏன் உங்க சொந்த உடம்புலயே அந்த பயணத்தோட மிச்சங்கள் எச்ச உறுப்புகளா இருக்கு. நாம எல்லாரும் அந்த 4 பில்லியன் வருஷ கதையோட ஒரு பகுதி தான். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம இப்ப பேசினது கோடிக்கணக்கான வருஷங்கள்ல நடக்கிற உயிரியல் பரிணாமம் பத்தி. ஆனா உங்க சோர்ஸ்ல வட்டார இனத்தாவரவியல் எத்னோபாட்னின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில வாழ்ற பழங்குடி மக்கள் பல தலைமுறைகளா தாவரங்களை பத்தின அறிவை சேகரிச்சு வச்சிருக்காங்க. எந்த நோய்க்கு எந்த இலைய அரைச்சு பூசணும், எந்த காயை சாப்பிடலாம், எது விஷம்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அறிவும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. இதுவும் ஒரு வகை பரிணாமம் தானே. இது உயிரியல் பரிணாமம் மாதிரி மெதுவா நடக்காம பண்பாட்டு ரீதியா ரொம்ப வேகமா நடக்கிற ஒரு அறிவு பரிணாமம். அப்போ இந்த மெதுவான உயிரியல் பரிணாமத்துக்கும் வேகமான அறிவு பரிணாமத்துக்கும் நடுல என்ன தொடர்பு இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.